பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதியாகமம் 1:26. ஹலோ ஸ்பிரிட் வேர்ல்ட் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காஸ்பல் வாய்ஸ். திஸ் இஸ் ரோஷன். தேவன் மனிதனை தன்னுடைய சாயலில் உருவாக்கினார் அப்படிங்கிறது இங்கே நிறைய இடத்துல தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது மனுஷனுடைய ஃபிசிக், இந்த மாம்ச சரீரம் உருவாக்கப்பட்ட விதம் தேவனுடைய லுக்ஸ் போலவே, அவருடைய தோற்றம் போலவே உருவாக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். அதையே நம்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது மனுஷனுக்கு எப்படி கை கால் அதெல்லாம் இருக்குதோ அதுபோல் கர்த்தருக்கு இருக்குது. அவர் எப்படி பார்க்க இருப்பாரோ அதே போல தான் நம்மளையும் படிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவன் மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து செஞ்சார். எப்போ நாசில சுவாசத்தை ஊதினாரோ அப்போ தான் மனிதன் ஜீவாத்மா வானான். அது வரைக்கும் ஒரு டால் மாதிரி தான் இருந்தான். ஸோ இந்த மண்ணில் மகிமை இல்லை, அது இந்த பூமியை சேர்ந்தது. தேவன் மகிமையானவராக இருக்கிறார். நம்முடைய மகிமை தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய சாயலில் இருக்கிறது. அதாவது அவருடைய சாயலாகிய இந்த உள்ளான மனிதனில் இருக்குது. அந்த உள்ளான மனிதனுக்கு எந்த விதமாரியான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. தேவன் நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்தை பற்றி அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பவர் அல்ல. நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் எந்த விதத்தில் செயல்படுது என்பதை தான் பார்க்குறார். ஏன்னா அதில் தான் அவர் கொடுத்த சாயல் அடங்கியிருக்கிறது. இப்போ தேவன் நம்ம கொடுத்த சாயலை நம்ம கரைப்படுத்தி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் இருக்குது. மைண்ட், ஸ்பிரிட் அண்ட் சோல், சிந்தை, ஆவி, ஆத்மா, இதுதான் அந்த உள்ளார்ந்த மனிதன். கர்த்தருக்கு எப்படி ஒரு சிந்தை இருக்கோ, அவர் சிந்தையில் அவர் எப்படி சித்தம் கொடுக்குறாரோ அதே போல் நமக்கு ஒரு சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிந்தை நமக்கான வகைகளுக்கு பயன்படுத்தப்படுதா? பிசாசு அதை பயன்படுத்துகிறானா? இல்லை, கர்த்தருடைய சித்தத்துக்கு அவருடைய ராஜ்யம் வரத்தக்கதாக ஒரு சித்தம் செய்யப்படுத்தி இருக்கிறதான வகைகளை நாம் சிந்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆவி தெய்வன் கொடுத்தது. அவர் எப்போ நம்ம நாசிக்குள்ளே ஊதினாரோ அப்போ தான் நம்ம ஜீவாத்மாவானோம். ஆவி இல்லாத மனிதனுக்கு ஆவி கிடைத்தது. அந்த ஆவி தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. அது அவரிடத்திற்கு திரும்ப போகிறது. இதில் கடைசியாக இருக்கிறது ஆத்மா. நம்மோடு இந்த வாழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாழ்வு, நித்திய வாழ்வுக்கு நம்ம கூட ட்ராவல் ஆக போகிறது நம்முடைய ஆத்மா தான். இந்த உள்ளார்ந்த மனிதன் தெய்வ சாயலில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த உள்ளார்ந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த ஷேப், குவாலிட்டி எப்படி இருக்கிறது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தால் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறதும் புதுப்பிக்கப்படுகிறதுமாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. உங்கள் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் புதிதாக்கப்படட்டும். ஆமென்.